குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். உலகில் ஜாதி பேதமின்றி ஒன்றில் வாழ அழைக்கின்றார். ஒரு மரத்தோப்பாவதில்லை உலகறிந்த உண்மையை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே ஒன்று என்றும் நன்மை. ஒரு மரத்தோப்பாவதில்லை உலகறிந்த உண்மையை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே ஒன்று என்றும் நன்மை. ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாடுவோம். சமுதாய வாழ்வில் நமது ஈடுபாட்டை உணருவோம். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாடுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் அருட்கொடையாய் காட்டுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் அருட்கொடையாய் காட்டுவோம். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறைசாட்சியுமான புனித பிளேஸ் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே மறைசாட்சியான புனித பிளேஸின் அருட்காவலை பெற்ற உம்மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு இம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும் நிலை வாழ்வுக்கான உதவியை கண்டடையவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை திரு வசனங்கள் 32 முதல் 40 முடிய. சகோதர சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல்,
ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழ செய்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிலை பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்புணில் வைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரில் அவர்கள் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நானோ கலக்கமுற்ற நிலையில் உம் பார்வையினின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீ ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீ ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றிற்கு அனுமதி கொடுத்தார். பின் தீ ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து முழுகியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்ததைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, உமக்காக உம் துன்பத்தில் பங்கு பெறும் பொருட்டு மறைசாட்சியாக மரித்திருக்கிற புனித பிளேஸ் அவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவரே, இந்த புனிதரின் வழியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நற்பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த புனிதர் எவ்வாறு துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை தன் உடலில் அனுபவித்து உமக்காக இறுதி வரை சாட்சியாக நின்றாரோ, அதுபோல நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உண்மைக்கும், நீதிக்கும், நேர்மைக்கும், அன்புக்கும், அமைதிக்கும்
சமாதானத்திற்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அடையாளமாய் திகழ ஆண்டவரே இந்த நாளில் உம் அருள் வரங்களை பெறச் ஜெபிக்கிறோம். எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி எங்களை பாதுகாத்தருளும். ஒருபோதும் தீமையின் சோதனைகளில் நாங்கள் விழுந்து விடாமல் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உம் திருப்பாதம் இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் ஒப்புக்கொடுத்து உம் வார்த்தைகளை கேட்க ஆர்வத்தோடு உம் திருப்பால் பணிந்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். நம்பிக்கையினாலேயே நீதித் தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எப்படி நீதித் தலைவர்கள் அரசர்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்ததனால் கடவுள் அவர்களை எப்படி மேன்மைப்படுத்தினார், அவர்கள் வாழ்வில் வெற்றியை தந்தார் என்பதை விளக்குகிறது. கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது பிரியமானவர்களே, நம்பிக்கையினாலேயே இவர்கள் எல்லாம் அரசுகளை வென்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை யார் மேலே என்றால் இறைவன் மீது. இறைவன் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டதினால், இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டதனால் இவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. கடவுள் வாக்களித்தவற்றை இவர்கள் பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தீயின் கொடுமையை தணித்தார்கள். வால் முனைக்கு தப்பினார்கள். வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள். போரில் வீரம் காட்டினார்கள். மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பாருங்க, எவ்வளவு வல்லமையை இவர்களெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலை என்பது நமக்கும் வேண்டும். நாமும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் பக்கமாக இருக்கிறோமோ, கடவுளை சார்ந்திருக்கிறோமோ, கடவுளிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமோ, ஆண்டவர் மீது நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்குகிறோமோ, ஒவ்வொரு பணிகளையும் செய்கிறோமோ, அப்பொழுது கடவுள் நமக்கும் வெற்றியை தருகிறார். இதில் எல்லளவும் ஐயமில்லை. பாருங்க, பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். விவிலியத்தில் சான்று இருக்கிறது. விவிலியத்தில் சான்றிருக்கிறது. இறந்து போனவர்களை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்யக்கூடிய வல்லமையை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தருளினார். இறைவாக்கினர் எலியா வழியாக, இறைவாக்கினர் எலிசா வழியாக இந்த அற்புதம் அதிசயம் நடந்தது. சூனேம் பெண்ணுக்கு நடந்தது. ஆம் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். இது சாதாரணமாக கிடைக்கிற ஒன்று இல்லை. கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதோ அல்லது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடந்து விடுவதோ சாதாரணமாக நிகழ்ந்து விடுவதில்லை. இது ஒரு போராட்டம், இது ஒரு சவால், இது ஒரு துன்பக்கிண்ணம். இந்த துன்பக்கிண்ணத்தை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் செபதேயுவின் மக்கள் ஆண்டவரை அணுகி, ஆண்டவரே, உம்முடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்டபோது, நான் குடிக்கப் போகிற துன்பக்கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்கிறார். அந்த துன்பக்கிண்ணம், அந்த வேதனை என்பது தங்களினுடைய பாடுகளின் வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்கிற சாட்சிய வாழ்வு. என் அன்பிற்குரியவர்களே, விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்திக்கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமை உற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைகளுக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகம் தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். பாருங்க, எவ்வளவு கொடுமைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், எவ்வளவு வேதனையும் வலியையும் தாங்கியிருக்கிறார்கள். இதனால் தான் அவர்கள் எல்லாம் இறைவாக்கினர்களாக, ஆண்டவர் பார்வையில் நன்மதிப்பு பெற்றவர்களாக
திகழக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதர் தீ ஆவி பிடித்த மனிதர். அந்த தீ ஆவி பிடித்த மனிதரை அவர் சந்திக்கிற போது அவர் மலைகளிலும் கல்லறைகளும் கூச்சலிட்டு கொண்டிருந்தவர். யாருக்கும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில்தான் அவர் கல்லறையை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு வழியாக வருகிற போது இதோ இந்த தீ ஆவி பிடித்த மனிதரை ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றுகிற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, அவர் தொலைவில் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்த அந்த தீ ஆவி பிடித்த மனிதர், இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று வருந்தி கேட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தீய ஆவிகளுக்கு இடமில்லை, தீமைகளுக்கு அந்த இடத்தில் இடமில்லை. தீய ஆவிகள் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் இருக்கிற இடத்தில் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறிவிடும். அத்தகைய வல்லமைதான் கடவுளுடைய தூய ஆவியினுடைய வல்லமை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம தூய ஆவியினுடைய தூண்டுதலினால் எழுப்பப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அதிகாலை ஜெபம் தூய ஆவியை நோக்கிய ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை எல்லா விதமான தீமைகளில் நின்றும் அவர் புடைசூழ்ந்து நம்மை வழிநடத்தி காப்பார். இந்த உன்னதமான உண்மையை நம் வாழ்க்கையில் ஏற்று நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய மறைசாட்சியை நாம் பார்க்க வேண்டும். புனித பிளேஸ் அவர்கள், இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது அவ்வளவு துன்பத் துயரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. கிபி 316 இவர் வாழ்ந்திருக்கிறார். அர்மீனியாவினுடைய செபஸ்தேய் என்கிற பகுதியில்தான் இவர் பிறந்து வாழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆயராக இவர் நியமிக்கப்பட்டு ஆயர் பொறுப்பிலிருந்து பணியாற்றியிருக்கிறார். ஆனாலும் இவர் மறைசாட்சியாக மரித்து 400 ஆண்டுகள் இவரை பற்றிய எந்த விதமான தகவலும் தெரியாமல் இருந்ததாம். 400 வருஷம் இவரை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. அதற்கு பின்னரே இவரை பற்றிய விவரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறது. குறிப்பாக அந்த 3வது 4வது நூற்றாண்டு காலகட்டத்தில் வேத கலாபனை அதிகமாக இருந்தது. எப்பேற்பட்டவர்களும் துன்பத்தினால் துயரத்தினால் வாட்டி வதைக்கப்பட்டார்கள். அரசர்கள் இப்படிப்பட்ட புனிதர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி சிறையில் அடைத்து வேற்று தெய்வங்களை வணங்கும்படியாக, சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தும்படியாக அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த புனிதரும் கூட அத்தகைய நிலைக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார். இவர் எப்படியாவது தப்பி ஓடி ஒரு குகைக்குள் மறைந்து விடலாம் என்று நினைத்தபோது இவரை கைது செய்து விடுகிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். வேற்று தெய்வங்களை வழிபடும்படியாக இவரை கட்டாயப்படுத்தி கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். இவர் மறுக்கவே இவருடைய தலையை வெட்டி இவரை கொலை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி இந்த வேத சாட்சி மரிக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே ரோமாபுரியிலேயே 30 ஆலயங்கள் இந்த புனிதருக்கு இருந்திருக்கிறது. அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு புனிதராக மறைசாட்சியாக இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இன்றளவும் கூட ஒவ்வொரு முறையும் இவருடைய திருவிழாவின் போது குருவானவர் மெழுகுதிரிகளை எக்ஸ் வடிவில் வைத்து, 2 மெழுகுதிரிகள் எக்ஸ் வடிவில் வைத்து அந்த மெழுகுதிரிகளை இறை மக்களுடைய கழுத்தில் வைப்பார்கள். இந்த கழுத்தில் இப்படி வச்சு ஜபம் செய்வாங்க. அதன் வழியாய் இந்த கழுத்துக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், கழுத்து வலி நீங்கும். குறிப்பாக இன்றைக்கு ஏராளமான மக்களுக்கு தைராய்டு பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலராக, புனிதராக இன்றைய நாளினுடைய மறைசாட்சி புனித பிளேஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எக்ஸ் வடிவிலான மெழுகுதிரி, அந்த மெழுகுதிரியை நம்முடைய கழுத்து பகுதியில் இப்படி இறுக்கமாக வைத்து குருவானவரிடத்தில் நாம் சிறுவை அடையாளம் வரைந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாய் நம்முடைய இந்த கழுத்து பிரச்சனை போன்ற நோய்கள் எல்லாம் குணமாகிறது என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த தொண்டை பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நீங்கிவிட்டு குரல் வளம் நன்றாக இருக்கும், நாம் பேசுகின்ற பேச்சு தெளிவான பேச்சாக இருக்கும், திக்கு வாயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்பேற்பட்ட பல நன்மைகளை இந்த புனிதரின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த அதிசயமான நாளில்
தீய ஆவியை விரட்டி அடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தீய ஆவி பிடித்த மனிதனுக்கு எப்படி நல்வாழ்வு தந்தாரோ, அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற தீமையை அகற்றி, நம்மிடத்தில் இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை அகற்றி நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையை தருகிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இறை வார்த்தையின்படி கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசையால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் புனிதர் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் அவர்களுக்கு வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவர் வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த திங்கள் கிழமையில் ஆண்டவருடைய நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த முதல் நாளில் நம்மை முழுவதுமாக நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புனித பிளேஸ் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மறைசாட்சிய வாழ்வின் வழியாக எப்படி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து பேரின்ப வீட்டில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றாரோ, நாமும் கூட அத்தகைய தூயதொரு வாழ்க்கை வாழ்வதின் வழியாக, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிப்பதின் வழியாக நாமும் அந்த புனிதரை போல ஆண்டவருடைய இந்த பாடுகளின் நினைவு கொண்டாட்டத்தில் இணைந்து இயேசுவின் மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறோம். தாழ்ந்து பணிந்து வணங்கி உருக்கத்தோடு தூய ஆவியின் வல்லமையை வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற புனிதரும் மறைசாட்சியுமானவர் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தது வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வதாக. ஆமென். நீயே எமது வழி, நீயே
நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள். அவற்றெல்லாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித பிளேஸ் எனும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் என்றென்றும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும்.
இறைவனுக்கு நன்றி. உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீ தமையோ திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீ தமையோ திரவியமே.